நமக்காக இந்த சபையை கடவுள் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்தார். எத்தனையோ அரபு கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி ஒரு இது யாருக்குமே கிடைச்சதே கிடையாது. ஆனால் நம்ம இங்கே அமைதியோடும் சந்தோஷமாகவும் தேவனை ஆராதிக்க, அவர் நமக்கு செய்த நன்மைக்காக நாம் நன்றி செலுத்தும் விதமாக இந்த ஆண்டு முழுவதும் நம்மை வழிநடத்த தேவனுக்காக நம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் அவருக்கு ஆராதனை செலுத்துவோம். கர்த்தர் சொல்கிறார், இந்த சபை ஜீவனுள்ள தேவனுடைய சபை என்றும் சத்தியத்திற்கும் தூணுக்கும் ஆதாரமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். எனவே நாம் அவருடைய வார்த்தையினாலும் கிருகையினாலும் நாம் எதை செய்தாலும் அவருடைய நாமம் மகிமைப்பட நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம்.
கரத்தில் ஒப்பு கொடுப்போமாக. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த சபை எவ்வளோ பிரயாசமாப்பட்டு நம்ம இந்த சபையை நம்ம தொடங்கியிருப்போம். எவ்வளோ ஏக்கங்கள் இருக்கும் எல்லாருக்கும் மனசுக்குள்ள. நம்ம ஒவ்வொருவரையும் இந்த சபை உருவாக்கியிருக்கு. அப்படிப்பட்ட சபையை நாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நல்வழிப்படுத்தி நடத்தின தேவனுக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவர் செய்த பல நன்மைகளை நினைத்து நாம் ஒப்பு கொடுப்போமா? நன்றி செலுத்துவோம். ஒரு விசை எல்லாரும் கண்களை மூடி நன்றி செலுத்துவோம். நன்றி 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 ராஜா, நன்றி. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றி. அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து இந்த சபையில் ஏற்பட்ட தயவுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். வாய்களை திறந்து சத்தமாக நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் நமக்கு எத்தனையோ ஈவுகளை கொடுத்ததற்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவர் நமக்கு காட்டிய கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். இந்த சபை ஊழியங்களையும் நாம் எவ்வளவு சோதனைகளையும் கடந்து அவர் செலுத்திய கிருபைக்காக நன்றி செலுத்தி நாம் இந்த பாட்டை பாடுவோம். எல்லா குறைவுகளையும் கடந்து இந்த ஆண்டு முழுவதும் நம்மை வழிநடத்தி நம்மை புதிய ஆண்டுக்குள் நுழைய செய்த கிருபை தந்த தேவனுக்கு நாம் முதலாவது நன்றி செலுத்துவோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் நன்றி செலுத்துவோம். அவர் கருத்தில் நாம் இந்த சபையை ஒப்பு கொடுப்போம். நம்ம இந்த சபைக்காக என்னைக்காக நம்ம நன்றி செலுத்தி இருக்கிறோமா? நமக்கு இந்த அழகான சபையை ஏற்படுத்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம்.
ஒரு விஷயம் எல்லாரும் நன்றி செலுத்தும். வாய்களை திறந்து ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அழகான சபை எனக்கு ஏற்படுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, இந்த அழகான சபை நாங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்க செய்த தயவுக்காக நன்றி தகப்பனே. ஒன்றுமே இல்லாத என்னை இந்த சபையை உருவாக்கி இருக்கு தகப்பனே. அதற்காக முதலாவது நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஒவ்வொருவரையும் இந்த சபை உருவாக்கிட்டு வருது, அதற்காக தேவனுக்கு நன்றி. எந்தவித குறைவும் இல்லாமல் இந்த ஆண்டு முழுவதும் இந்த சபை ஏற்படுத்திய அந்த கிருபைக்காக நன்றி. இந்த சபை என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட நம்ம இருந்தோம். ஆனா இந்த வருடத்துக்குள்ள எல்லாரும் சந்தோஷமா நம்ம போறோம். அதற்காக தேவனுக்கு முதலாவது நான் நன்றி செலுத்தும். வாய்களை திறந்து நன்றி செலுத்துவோம். நன்றி 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 தகப்பனே, நன்றி நன்றி செலுத்துவோம். சபையை காத்த